Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாட்டு ஒரு நெத்தலி மீன் வந்து 65 தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, அரிசி மாவு எந்த ஒரு மாவுமே ஆட் பண்ணாமல் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். வீட்டில் வந்து ப்ரெட் இருந்துச்சுன்னா ப்ரெட்டை மட்டும் நம்ம வந்து அடித்து வச்சாலே போதும், நல்லா கிறிஸ்பியான ஒரு 65 வந்து கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து சும்மாவே கூட சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து எடுத்து போடும் போதே தெரியும், நல்ல சவுண்டு வந்து அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெத்தலி வந்து வாங்கியிருந்துச்சு. நெத்தலியில் பார்த்திங்கன்னா பெரிய நெத்தலியெல்லாம் எடுத்து தனியாக வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்தேன், 65 பண்ணுறதுக்கு. இதில் பாதி பார்த்திங்கன்னா கறி வைக்கிறதுக்கு எடுத்தேன். இந்த பெருசை மட்டும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் வெள்ளைக்கூடு, அதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து இடித்து வந்து போட்டுவிடுங்க. வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுடலாம். நான் வந்து பூண்டு மட்டும் தான் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இது வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான். நார்மல் வத்தல் பொடியாக இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டாலே போதும். இப்போ இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஊறணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டையை எடுத்து அடித்து ஊற்றிட்டு அதை வந்து உப்பு எதுவுமே போட வேண்டாம், நைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 ப்ரெட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருங்க. ப்ரெட் க்ரம்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். நான் வந்து ப்ரெட்டை தான் அரைச்சி வந்து வச்சுருக்கேன். இப்போ எதுவும் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெத்தலி மீனை எடுத்துகிட்டு அந்த முட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல அதில் வந்து போடுங்க. போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அதில் வந்து ஒட்டும், அதுக்காக தான். இப்போ போட்டுட்டு இந்த ஃபோர்க்கோ அப்படி இல்லைனா ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஸ்பூன் எடுத்துடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணி இப்படி எடுத்துடலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்து கோட் ஆகும், அதனால தான். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்துடுங்க. அப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அங்கங்கே பிரிஞ்சு போகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேம், நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், அது வந்து எதுவுமே வந்து பிரிஞ்சு போகாது. நம்ம வந்து முட்டையில் டிப் பண்ணி போட்டனால இந்த பபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வருது, அப்படி இல்லைனா இந்த பபிள்ஸ் எதுவுமே வராது. நம்ம முட்டை மிக்சரில் மிக்ஸ் பண்ணி போட்டதுனால தான் அது வந்து அந்த மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாமல் அதிலே வந்து இருக்குது. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 சைடுமே நல்லா குக் ஆகிட்டு கலரும் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இதே மெத்தட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கூட இந்த மாதிரி பண்ணலாம். சிக்கனும் வந்து போன்லெஸ் பீஸாட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் போட்டாலும் சூப்பராக வரும். ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரே மெத்தடு தான். அதில் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாட்டு நம்ம வந்து போடணும். மற்றபடி பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஏதாவது போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பொரிச்சது எல்லாமே ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கிடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சாப்பாட்டு கூட ஒரு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து கருவேப்பிலையை வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து உள்ளியை வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.